பேசுறீங்க சூப்பர். ஓகே, கம்மி ஆயிடுச்சு, இன்னும் சூப்பராகவே பண்ணிடலாம். ஓகே, டன். அடுத்ததாக வந்து நம்மளோட கேப்டன் ஆஃப் த ஷிப், ஒன் ஆஃப் இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் கதை அண்ட் ஒரு கான்டென்ட் ரெண்டுத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணக்கூடிய நம்மளோட ஒரு டைரக்டர். இறுதி சுற்று சூரை போற்ற தொடர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான வாய்ஸை திருப்பி கொடுத்துருக்காங்க. நம்மளோட சுதா மேம் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மோஸ்ட் வாண்டட்னு சொன்னாங்க. எந்த விதத்தில் அவங்க மோஸ்ட் வாண்டட் சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. என்னோடய போஸ்டர் அங்கங்கே ஒட்டி என்னை மோஸ்ட் வாண்டடாக தேடுறாங்களா எனக்கு தெரியல. பட் முதல்ல நான் இங்கே இருக்கிறவங்களுக்கும் இங்கே இல்லாதவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பிகாஸ் என் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆர் மை பூர்ணிமா ப்ளீஸ் கம் அப். தே ஆர் மை ட்ரெஷர்ஸ். அவங்க வந்து எனக்கு என் பொக்கிஷங்கள். போகி இல்லை, மிலிந்த் இல்லை, ஒன்றும் நிறைய பாலு, ஸ்டில்ஸ் பாலு இல்லை. இவங்க எல்லாருமே வந்து என்னோட இந்த துரோகியிலேருந்து என் கூட இருந்திருக்காங்க. ஸோ லிட்ரலி என்னன்னா வந்து எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நான் சொல்லவே தேவையில்லை. என்னை பார்த்து என் கண்ணை பார்த்தே புரிஞ்சுப்பாங்க, அது நல்லா இருக்கா இல்லையா, எனக்கு ஓகேவா இல்லையா. ஸோ மெனி அ டைம் எனக்கு சாய்ஸஸ் கூட தேவையில்லை. இவங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்குறதுலையே எனக்கு வந்து இட் வில் பி ஓகே. ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு லக்ஸுரின்றது வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக இருந்தால் தான் அவங்களுக்கு புரியும். இல்லைனா அவங்களுக்கு புரிய வச்சு அது வந்து நம்ம பண்ணி ரொம்ப நாள் எடுக்கும். நெக்ஸ்ட் மை ஆக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் கூட என் படத்தில் நடிக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு 7 மணிக்கு ஷார்ட் வைக்கிறது அவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் வந்து அதர்வாவும் நாங்கள் எல்லோரும் ஒரே ஹோட்டலில் தங்கினோம் பாண்டிச்சேரியில். அங்கேருந்து கடலூர் போனோம், சிதம்பரம் போனோம். அப்போ வந்து காலையில் வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் டு ஈச் அதரா ரூம்ஸு இல்லை கீழே மேலே ரூம்ஸு. ஒருத்தர் வந்து ஓடுறாராம் விடுகாத்தால 3:30 மணிக்கு. அங்கே பனியெல்லாம் இருந்துச்சு, யார் முகம் தெரியாமல் ஒருத்தர் ஓடுறாரு. அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் ஓடுறாராம். அவங்க 2 பேரும் அப்படியே ஆல்மோஸ்ட் முட்டிக்கு போகும்போது பார்த்தாங்களே இட்ஸ் அதர்வா அண்ட் சிவா. ஸோ அப்படி 3:30 இந்த மார்னிங் நான் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் டார்ச்சர்லாம் வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு 5 நாளுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிடும். அவங்களே வந்து டைமுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. டைமுக்கு வரலன்னு என்ன நடக்கும் தெரியும். ஸோ சிவா கூட எனக்கு வந்து என்னென்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்